ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து பசங்களுக்கு வந்து நான் டெய்லி ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீ கடை போண்டா வந்து சிம்பிளாக எப்படி வீட்டில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை எடுத்து பொடியை நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவையும் பொடியை நறுக்கிக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இஞ்சியை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இது நாலுத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பரட்டி எடுத்து முதல் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மெயினாக வந்து கடலை மாவும் அரிசி மாவும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்தோன்னா அதே கிண்ணத்தில் வந்து 1/2 கப் அளவு அரிசி மாவையும் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். முதல் வந்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஆனியனில் இருக்க தண்ணியே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இழுத்துக்கும். அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஆயிலை வந்து சூடு பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய வேணால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கொஞ்சம் கட்டியாக சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் இலகுன அளவுக்கு பிசைஞ்சிருந்தா கரெக்டாக இருக்கும். இது கலரினே இருக்கும்போது நம்ம கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எந்த சைஸில் போண்டா வேணுமோ அந்த சைஸில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக தான் போட்டு எடுத்தேன். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும்னு சொல்லிட்டு. இந்த போண்டா பார்த்திங்கன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆயில் அந்த அளவுக்கு இழுக்கலை. ஆயில் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தான் செலவாகுது இந்த போண்டா பண்ணுறதுக்கு. இதில் வந்து நம்ம கோஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா வெளிப்பாகம் மட்டும் நல்லா வெந்து உள்ளே வந்து வெந்து வராது. இதை ஸ்லோவாக வச்சிங்கன்னா கலரே வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது. பார்க்கவே எம்மியாக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.